பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உண்மையாகவே கர்த்தர் இந்த வாய்ப்பை முதலாவது கொடுத்ததுக்காக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இரண்டாவதாக ஐயாவுக்கும் குடும்ப சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கொடுக்க போகிற வார்த்தைக்காய் நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீங்கள் கொடுக்க போகிற வார்த்தைக்காய் நன்றி. தாகமாக இருக்கிற இந்த வார்த்தையை அப்பா நீ கொடுத்ததுக்காக நன்றி. அப்பா இதன் மூலியமாக ஆண்டவரே, அப்பா நீ என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறவரோ அப்பா என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. அப்பா ஆண்டவரே, என்னிலும் காட்டவர்கள் அப்பா பெரியவர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவரே நீர் என்ன வெளிப்படுத்துகிறீரோ ஆண்டவரே நீங்கள் வெளிப்படுத்துங்க. நாம மகிமைப்படட்டோம்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சோர்வில் இருப்பீங்க. உண்மையாகவே இந்த சோர்வை கொஞ்சம் போக்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு சிரிப்பான ஒரு நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஏன்னா நான் பிரசங்கிக்கும் போது எனக்கு தோணும், ஏன்னா நான் விசுவாசியாக இருந்து பார்ப்பேன்ல, சில நேரத்தில் சில நம்மளுடைய ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது நீங்கள் உற்சாகப்படுவீங்க. மணி வேறு 1:30 ஆயிடுச்சு. கத்தனை மையப்பட்டோம். ஒரு அம்மா வந்து வசனம் வாசிச்சாங்களாம் ஒரு சர்ச்சில். அந்த வசனம் வாசிக்கும் போது ஒரு ஐயா வாசிக்க சொன்னாராம். அந்த வசனத்தை அம்மா, பழைய ஏற்பாடில் அந்த வசனம் வருது, ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து தகன பலியிட கடவன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வரும். அதுக்கு வந்து அந்த அம்மா வயசான அம்மா அந்த வசனத்தை எப்படி வாசிக்கிறாங்களாம், ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அப்படின்னு வாசிச்சாங்களாம். அப்போ வசனத்தின் பொருள் உங்களுக்கு புரியுதா? அதாவது ஒரு வயதான ஆட்டுக்குட்டி, அதுக்கு ஒரு வயசு இருக்கணும், அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அந்த பலிபீடத்தில் தகனிக்க கடவுள் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த அம்மா பேசுகிறப்ப ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையாக ஒரு உற்சாகப்படம் சொல்லிக்கிறேன். கத்தனை அமையப்பட்டோம். எனக்கு ஒன்றும் ஞானம் இல்லைங்க. உண்மையாக சொல்லப்போனால் நானும் சக மனிதனைப் போல இந்த பிள்ளைகளைப் போல ஓடி ஆடி வார்த்தையை கேட்க மாட்டேன். சபையை சுற்றி வருவேன். எத்தனையோ வாட்டி எங்கள் அம்மா கண்ணீர் விட்டுருக்காங்க. ஆனாலும் ஆண்டவர் இந்த கழுதையை கொண்டு உங்களிடம் இன்று பேச வைத்திருக்கிறார். கத்தனை அமையப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எனக்கு கொடுத்த தேவ வார்த்தை பார்த்தீங்கன்னா, இந்த புனித வெள்ளியில் இந்த 5ஆம் வார்த்தை என்னவென்று பார்த்தால், நான் சீக்கிரமாக சொல்லிக்கிறேன், அதனால் கொஞ்சம் டைம் இல்லாதனால. 5ஆம் வார்த்தை எல்லாரும் நீங்கள் நோக்கி தரதான் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு பிரசங்கத்தை ரெடி பண்ணுற கஷ்டம் உண்மையாக தெரியுது. அப்போ தான் நான் ஐயா வாரம் எப்படி தான் அந்த பிரசங்கத்தை வந்து எடுக்கிறாங்கன்னு இப்போ எனக்கு முன்னாடி எடுத்தவங்க நல்லா எல்லாருமே பிரதர் சிஸ்டர் எல்லாருமே சொன்னாங்க. அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க. அதனால் இதை நோட் பண்ணிங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கத்தனை மையப்படுவதாக. புனித வெளியின் இந்த 5ஆம் வார்த்தை நம்ம பார்த்தீங்கன்னா, தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருத்தவங்க எடுத்தவங்க யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. வாசிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? தாகமாக இருக்கிறேன். நான் நிறைய எத்தனையோ பேர் எங்கள் சபையில் பேசி கேட்டு ஒவ்வொருத்தவங்க எப்படி மாடுலேஷனாக பேசுகிறாங்கன்னு நிறைய விஷயம் நாங்கள் கற்றுக்கொண்டனால சில விஷயம் நீங்கள் கூடவே வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன வார்த்தைங்க? தாகமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. தாகமாக இருக்கிறேன். ஆண்டவர் எந்த தாகத்தை பற்றி சொல்கிறாருன்னு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். ஆண்டவர் வந்து தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இதே நம்ம ஏசப்பா வந்து மத்தேயு 4:1-2 பாருங்களேன். நான் வாசிக்க வேணாம், அப்படியே சொல்லிட்டு வரேன். நீங்கள் 4:1 மட்டும் நோட் பண்ணிங்க. ஆண்டவர் வந்து 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபாசமாக இருந்தார். ஆனால் எப்படி இங்கே தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் பாருங்க. அப்போ ஆண்டவர் வந்து சரீர பிரகார தாகத்தை சொல்லவில்லை, அவர் ஆவிக்குரிய பிரகாரமான தாகத்தையும் சொல்ல வருகிறார். என்னுடைய உண்மையாகவே நான் கத்தத்தை கேட்கும்போது ஐயா வந்து எனக்கு நோட்ஸ் அனுப்புனாங்க. அப்போ கூட கேட்டேன், ஐயா தேவனுடைய வெளிச்சத்தில் சில வார்த்தைகளை நான் எனக்கு தியானிச்சிட்டு இருக்கேன், அந்த வார்த்தையை சொல்லலாமா அப்படின்னு. ஆண்டவர் ஐயா உண்மையாக பர்மிஷன் கொடுத்தாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறாரோ அதை நீங்கள் சொல்லும்போது கத்த நாம மகிமைப்படும். அங்கே வந்திருக்கிற பிள்ளைகளும் தேற்றப்படுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 40 நாள் உபவாசம் இருந்தாருங்க நம்ம ஏசப்பா. அப்போ இந்த 40 நாள் உபவாசம் இருந்தவர். அப்போ அந்த மரத்தண்டையில் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த தாகத்தை நம்ம வந்து பார்க்க முடியல. ஏன்னா ஒரு பக்கம் ஆணிகளால் அடித்திருக்கிறாங்க, வேதனை தாங்க முடியாத வலி, நம்ம அவருடைய உடம்பிலிருந்து அநேக ரத்தங்களும் வெளியேறிது. தாகமாக இருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் இதை நான் ஆவிக்குரிய ரீதியாய் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறேன். அந்த இடத்துல நான் எங்கள் வீட்டில் உட்காந்து நான் தியானிக்கும் போது ஒரு வசனம் எனக்கு ஒரு 2 தலைப்பில் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். எந்த தாகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லினார்னு நோட் பண்ணிக்கிங்க. ஒரு 2 தாகத்தை குறித்து சீக்கிரமாக ஒரு 10 நிமிடத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 உதவி செய்யும் தாகம், 2 ஆத்தும ஆதாய தாகம். சரின்னு சொல்லுங்க பார்ப்போம். 1 உதவி செய்யும் தாகம், 1 ஆத்தும தாகம். இந்த பாயிண்ட்டை நம்ம போகலாம். முதலாவது நாம உதவி செய்யும் தாகம், அதுக்கு ரெஃபரன்ஸான வசனம் என்னன்னா நீதிமொழிகள் 25:21 எடுத்தவங்க வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. நீதிமொழிகள் 25:21.
வாசிங்கம்மா. ம் ம் ஆமாம், வாசிங்க வாசிங்க, ஃபுல்லாக வாசிங்க. அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இப்போ நம்ம பழைய ஏற்பாடுலையும் பார்ப்போம், புதிய ஏற்பாடுலையும் பார்ப்போம். இப்போ நான் பழைய ஏற்பாடில் எடுத்து உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். நீதிமொழிகள் 25-21 ஆண்டவர் சொல்லுங்க, உனக்கு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும் போது நீங்க எத்தனையோ பேர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நல்லவர்கள் தான். இங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில இந்த உலக ஜனங்களுக்கு ஒரு விதத்துல உணவளிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு காசு கொடுத்துருப்பீங்க, அவங்களை ஏதோ ஒரு வழியில நல்வழிப்படுத்திருப்பீங்க, ஆறுதலான வார்த்தையில் சொல்லியிருப்பீங்க. இது எல்லாருமே உலகத்துல இருக்கிறவங்களும் பண்றாங்க, உண்மைதானே? இங்க உலகத்துல இருக்க எல்லாருமே இதை பண்றாங்க. ஆனாலும் ஆண்டவர் நம்ம சொல்லும் போது இந்த நீதிமொழிகளை நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்றாரு. இல்லையா தம்பி, நீங்க பேசாதீங்க கொஞ்சம். கவனிங்க. அடுத்தது இது நம்ம நீதிமொழிகளை பார்க்குறோம். புதிய ஏற்பாடுல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னு மத்தேயு 25 35-40 வாசிங்க. மத்தேயு 25 35-40. ஆமென். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. இதை அவங்க சொல்லும் போது ஏசப்பா சொல்றப்ப அவங்களை பார்த்து அங்க இருக்கிற ஜனங்களை நோக்கி சொல்றாரு, பசியா இருந்தே எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தே எனக்கு சேர்த்து கொண்டீர்கள். அப்ப இந்த எல்லாத்தையுமே சொல்றாரு, சாப்பாடு கொடுத்தீங்க, எனக்கு என் தாகத்தை தீர்த்தீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்களாம் கேட்பாங்க, நான் எப்போது உங்களுக்கு கொடுத்தோம் ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க சொல்றீங்களா, நாங்க எப்போது உங்களுக்கு செஞ்சோம் அப்படின்னு. அதுக்கு ஆண்டவர் மறுமொழியா ஒரு வார்த்தை சொல்றாரு. 40வது அதிகாரம் வாசிங்க சார், 40வது வசனம். ஆமென். அப்ப பாருங்க, இந்த இடத்துல மிகவும் சிறியவராகிய, அதாவது நம்மளோட கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க எதை செய்யறீங்களோ, புடவையாவோ பணமாவோ சாப்பாடாவோ நீங்க என்ன செஞ்சாலும் அது யாருக்கு செய்த மாதிரி? கர்த்தருக்கே செய்த மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது உங்கள் வீடு தேடி சில பேர் வருவாங்க, கண்டிப்பா இப்படிப்பட்ட நபர்கள் வருவாங்க. அப்ப வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? உங்க கதவை அடைக்க கூடாது. ஆண்டவராகிய நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்மள்ட்ட இல்லைனாலும் ஒரு படி அரிசியாவது போடணும். என்ன சொன்னீங்களா? நீங்களாம் கொடுக்குறவங்க தான், எனக்கு தெரியும், உண்மையாகவே கர்த்தர் பார்க்கிறார். ஆனாலும் ஒரு சில பேர் செய்ய முடியலனாலும், என்கிட்ட இல்லையே நான் என்ன செய்யறது, ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ. ஏழை விதவை 2 காசு போட்டதை அங்கீகரிச்சார்லையா ஆண்டவர்? உட்காந்து பார்த்தாரு பார்த்தீங்களா? அப்பொழுது உங்க வீட்டில் என்ன இருக்கோ, நீங்க சாப்பிட்றதுக்கு சாதம் இருக்கா கொடுங்க. எதுவா இருந்தாலும் நீங்க கொடுக்கும்போது ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். அப்ப நீங்க ஆண்டவருக்காக நீங்க மற்றவங்களை பிரயாசப்பட்டு ஏதாவது நீங்க செய்யணும். ஓகேங்களா? இது நான் இப்ப சொல்ல வர்றது எல்லாமே இதை நான் உங்களுக்கு எல்லா பொதுவான மனிதர்களும் இதை செய்யறாங்க. உண்மையா இல்லைங்களா? இருக்கிற உலகத்துல இருக்கிற இந்துஸ், முஸ்லீம் யாரா இருந்தாலும் இப்படிப்பட்ட உதவிகளை செஞ்சிருக்காங்க. ஆண்டவர் இந்த உதவிகளை செய்ய, நம்மளுக்கு நற்கிரிகளை செய்ய நம்மளுக்கு திராணி வைத்திருக்கிறாள். ஆனாலும் அதையும் காட்டிலும் இன்னொரு உதவி நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அதை இரண்டாவது நம்ம ஒரு இப்போ முதல் பகுதியை முடிச்சிட்டோம். உதவி செய்யும் தாகம். ஓகேங்களா? முதல் பாயிண்ட் என்ன? உதவி செய்யும் தாகம். மற்றவர்களுக்கு உதவி செய்வதை ஆண்டவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த பாயிண்ட்டுக்கு போறோம். அடுத்த ஒரு பாயிண்ட் போட்டு எழுதிங்க, ஆத்தும ஆதாய தாகம். என்ன சொல்லுங்க, வாய் தோணுது? ஆத்தும ஆதாய தாகம். அந்த வார்த்தையிலே உங்களுக்கு இருக்கு, ஆத்தும ஆதாயம், அதாவது சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அருமையான சகோதரி அவர்கள் சுவிசேஷத்தை நல்லா சொன்னாங்க. நானும் சில விஷயத்த வேதத்தின் அடிப்படையில சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆத்தும ஆதாய தாகம், அதற்கு ரெஃபரன்ஸான ஒரு வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 27:34 வாசிங்களேன். 27:34 வாசிங்களேன். வாசிங்க. மனதில்லாது இருந்தார். போதுமா. இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் தாகமாக தான் இருந்தார். ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு போறோம் உங்களுக்கு. ஆண்டவர் தாகமா தான் இருந்தார் இல்லைங்களா? அவர் தாகமா இருக்கும் போது கசப்பு கலந்த காடியை கொடுக்கிறாரு இந்த போர்ச்சவகன். ஆனா அவரால் அதை குடிக்க மனதில்லை. ஆனாலும் கர்த்தர் நினைத்தார் அதை குடித்திருப்பார். எனக்கு வேதத்தின் அடிப்படையில ஒரு வெளிச்சத்துல நான் உண்மையாக அதை நான் தியானிக்கும் போது எனக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டுச்சு. அவர் குடிக்க மனதில்லாத காரணம் என்னன்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது யோசனையா இருந்த போது அந்த கசப்பு நிறந்து அது கசப்பா இருந்து
வேதத்தின்படி அந்த அர்த்தத்தின்படி கசப்பு, அதாவது கசப்பு தன்மைன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அங்கிருந்த அந்த போர்ச்சவர்களும் யூதராக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு உண்மையாகவே. ஏன்னா வந்து அங்க இருக்கிற எல்லாருமே யூதர்கள் தான். அப்ப அந்த யூதர்கள் செய்யும் செயலை நினைத்து அதை கசப்பாய் எண்ணி அதை வந்து அவர் குடிக்க மனதில்லா இருந்தார். அப்படி என்ன கசப்பு செஞ்சுட்டாங்க? இன்னும் அவங்க மனசுல என்னது? பொறாமை. ஆண்டவர் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார், அவரை வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று அந்த கசப்பு அவர்களுக்குள் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒருவருக்குள்ள ஒரு வஞ்சகம் இருக்கிறது. ஐயா சொன்னது போல பரிசெயர் சரிசெயர், இவன் என்னோட மேல வந்துருவானோ அப்படின்ற ஒரு பொறாமை என்ன இருந்ததுனால அந்த கசப்பு நிறைந்த அந்த காடியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ருசி பார்க்காம இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள். ஆனால் இன்னொரு ஒரு வசனத்தை வாசியுங்கள். யோவான் 4:6 வாசிங்க. இந்த யோவான் 4:6 ஒரு சமாரிய ஸ்திரியை பார்க்கிறோம். அவங்க ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட தாகத்தை தீர்க்கும் தண்ணீரை கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். போதுமா? அப்படி நான் சொல்றேன், சொல்ல வாசிங்க. இப்போ வந்து பாருங்க, அந்த யோவான் 4 அப்படியே எடுத்து வச்சு பாத்துங்க. இது வீட்டில் போய் பெருசா இருக்கும். இந்த ஸ்டோரியை பாருங்க. இந்த ஸ்டோரியில உண்மையா நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. அவர் பாருங்க, அந்த அவர் சிலுவையில் தொங்கும் போது அப்படிப்பட்ட அந்த யூதருடைய அந்த காடியை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா அதற்கு முன்னாடியே இந்த செயல், இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு அவர் சிலுவையில் அடிக்கப்படும் முன்னாடி, சிலுவையில் அடிக்கப்படும் முன்னாடி அவர் சுவிசேஷமாய் சொல்லுற இடங்கள்ல போயிட்டு இருக்கும்போது சமாரிய ஸ்திரியை ஒருத்தரை பார்க்கிறாங்க. அந்த ஸ்திரியை பார்க்கும்போது அவர் இலப்படைந்தவரை சுவிசேஷம் சொல்லி சொல்லி களப்படைஞ்சு ஒரு கிணற்று அடியில போய் உட்காந்துருக்காரு. அந்த கிணத்தடியில உட்காரும் போது அவருக்கு வந்து தாகம் ஏற்படுது. அப்பொழுது ஒரு சமாரிய ஸ்திரீ வரா. அடுத்தது நான் சொல்றதை வாசிங்கம்மா. அடுத்தது வந்து 9வது வசனம் வாசிங்களேன். போதுமா போதுமா. இப்ப யூதர்கள் வந்து அந்த சம்பந்தம் கலக்கக்கூடாது. யார் கூடனா? சமாரியர்கள் கூட. ஏன்னா ஆண்டவரும் யூதரா இருந்ததுனால அங்க வந்து அப்போ வந்து கேஸ்ட் அந்த ப்ராப்ளம் இருந்தது. அப்ப அவங்களுக்குள்ள சம்பந்தங்கள் கூட பேச்சுவார்த்தை, தண்ணி குடிக்க கூடாது. இன்னும் சில இடங்களில் பாத்தீங்கன்னா அப்படி வந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நாம் ஆண்டவராகிய பிள்ளை, நம்ம என்ன பண்ணணும்? எங்க போனாலும், எந்த வீட்டுக்கு போனாலும், அம்மா அவங்க இப்போ நீங்க ஒரு ஜபத்துக்கு போறீங்களா, ஒரு தண்ணியாவது கொடுங்கம்மா. உங்களால முடியலையா, சுகர் இருக்க உடம்புல, உண்மையா நீங்க என்ன சொல்லணும்? உங்களுக்கு தண்ணியாவது கிளாஸ் கொடுமா, குடிச்சிட்டு போறேன். உண்மையா அந்த பழக்கம் அவங்கள நேசிக்க வைக்கும் நம்மளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் அப்படி செய்யறவங்க தான். ஆனாலும் ஆண்டவர் இன்னும் அதே போல நம்ம ஒரு பாராமல் நம்ம ஒன்றாய் ஆண்டவருடைய ரத்தத்தில் ஒன்றாய் இருக்கிறோம். அதனால நாம ஒருவரை எந்த ஒரு பாரபட்ச பார்க்காமல் நாம் பழக வேண்டும். அடுத்தது அதே வசனத்துல இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமாரிய ஸ்திரீ சொல்றாங்க, நீங்க சம்பந்தம் கலக்கக்கூடாது ஆண்டவரின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொரு வசனம் பாருங்க, 11 வாசிங்களேன். ஆமேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம், ஆண்டவரே மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறு ஆழமா இருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன தெளிவுபடுத்தினார்னா, மொண்டு கொள்ள அவள்கிட்ட குடம் இருந்தது, அந்த சகோதரிகிட்ட குடம் இருந்துச்சு, ஆனாலும் மொண்டு கொள்ள பாத்திரம் இல்லைன்னு அவங்க தட்டி கழிச்சுட்டே இருக்காங்க ஏசப்போடைய வார்த்தைய. அப்ப வந்து பாருங்க, அவர் வந்து எந்த பாத்திரத்தை சொல்றாருன்னா, நம்மளுடைய இருதயமாக பாத்திரத்தை சொல்றாரு. அந்த இருதயமாக பாத்திரத்தை அவன் உணராம அவன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அந்த இடத்துல பாத்திரம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, 13வது வசனம் வாசிங்கம்மா. ஆமேன். போதுமா? இந்த ஆண்டவர் சொல்றா பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அப்போ ஆண்டவர் எந்த தாகத்தை பற்றி தான் குறிக்கிறார்னா, ஆண்டவருடைய சுவிசேஷ பாரத்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படியாவது ரட்சிப்பு அடைந்திர மாற்றாலும் அந்த தாகத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சாதாரண தண்ணியை தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இன்னொரு பக்கம் போய் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதுக்கப்புறம் அவளுடைய ஸ்டோரியை சொல்ல வரா. நீங்க அதை வீட்டில் போய் படிங்க. அவங்களுக்கு மொத்தம் 5 புருஷர்கள் இருந்ததாங்க. ஆண்டவர் கரெக்டா தெரியுது. எஸ், அந்த அவங்க வந்து ஒரு பாவக்கட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா தெரியுது. ஆனாலும் அதை அறிந்து கொண்டும் அந்த பாவத்துல இருந்தாலும் அவரை தூக்கிவிட வல்லவரா இருக்கிறார் நம் தேவன். ஹல்லேலூயா. அப்படியும் அந்த அந்த அவர் அந்த அவங்களோட சிந்தையை தெரியுது. நீ ஒரு பாவத்துல இருக்கிற மக்களே, ஐயா சொன்னது போல பாவிகளே ரட்சிக்க வந்தோன்னு வசனம் இருக்கு இல்லைங்களா, எசப்பா ரட்சிக்க வந்தார். அப்ப அந்த பாவத்துல இருந்தவங்கள தான் ஆண்டவர் என்ன பண்றாங்க, பயன்படுத்த ஆரம்பிக்கிற நோக்கமா இருக்கிறது. இவ எப்படி திரும்பி பயன்பட்டா நம்ம அதை பார்ப்போமா? கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அடுத்த ஒரு அந்த வசனம் நீங்க பாருங்க, 28வது வசனம் வாசிங்களேன்.
போதுமா? ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்தது அதே இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு. இந்த குடன்ற வார்த்தை எனக்கு மனசுல பேசுச்சு. இந்த குடன்றது சாதாரண வார்த்தை தானே, இந்த குடத்துல என்னடா இருக்குன்னு நினைச்சேன். குடம் என்பது என்னன்னா அவளுடைய வேலை. அவங்களுடைய பர்பஸ் எதுக்கு அவங்க வந்தாங்க கிணத்துக்கு? சொல்லுங்க. தண்ணி பிடிக்க வந்தாங்க. அப்ப தண்ணி பிடிக்கிறத விட்டுட்டு ஆண்டவர் சொன்ன வேலையை செய்யறதுக்கு ஆயத்தமா போறாங்க. அப்ப இந்த காலத்துல நீங்க இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? இப்ப சுவிசேஷம் சொல்றதுக்கு எனக்கு வேலை இருக்கு ஐயா, எனக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலை, எனக்கு வந்து இப்போ படிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வேலைகள் எல்லாருக்குமே இங்க ஒரு வேலைகள் இருக்கு, குடும்பம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, குழந்தைகளை கவனிச்சுக்கிறோம்னு நினைக்கிறோம். அப்ப அந்த அந்த மாதிரியான வாழ்க்கையில இருக்கிற குடங்களை வைத்து விட்டு நாம் ஆண்டவருக்காக நிற்கணும். அலேலுயா, அலேலுயா. அவள் பாருங்க, அந்த குடத்தை வைத்து விட்டு ஊருக்கேலே போய் ஜனங்களை நோக்கி 29 வசனம் வாசிங்க. அலேலுயா. அப்ப பாருங்க, அந்த மகள், அருமையான மகள், அதுலயும் பாருங்க அந்த பெண் தான் முந்தி கொள்றாங்க. ஏன்னா ஆம்பளைங்க ஜென்ஸ் நாங்க இங்க கம்மியா இருக்கோம், ஆனா பெண்கள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்றாங்க. அப்ப நீங்க உங்களால முடியறது பவர் இருக்கு. நீங்க சொன்னா ஈஸியா மாறிடுவாங்க. நீங்க போய் ஐ ஆண்டவரடி எல்லா சுகத்தையும் தராரடி, வாடி சர்ச்சைக்கு வாடி, நீங்க அப்படி சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க? உற்சாகம் போடுவாங்க. பெண் பிள்ளைங்க நீங்க சொல்லணும், என்ன ஏசப்பா வந்து உண்மையாகவே வந்து இந்த செமஸ்டர்ல பாஸ் பண்ண உதவி செய்தாரு அப்படி நீங்க சொல்லும் போது ஆண்டவர் வந்து அந்த ஒரு கிருபையை கொடுப்பாரு. நான் படிக்கிற காலத்துல தேவனை மகிமைப்படுத்தும். நான் படிக்கிற காலத்துல புதிய ஏற்பாடை என்னுடைய பையில வச்சிருப்பேன். நாளைக்கு வந்து எக்ஸாம்னா பசங்கள்ட்ட கையில கொடுப்பேன். அதை வந்துட்டான்டா ஏசப்பா பத்தி சொல்றவன், ஏசு வந்துட்டான்டான்னுவாங்க. அப்பெல்லாம் என்ன ரொம்ப இது பண்ணுவாங்க. அதெல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுனாலதான் ஆண்டவர் இங்க நிக்க வச்சிருக்காரு. கர்த்தனை மகிமைப்படுத்தும். அப்படி சொல்லும் போது அதை வாங்கிப்பாங்க, வாங்கி பேக்குள்ள வச்சுப்பாங்க. அதே போல நீங்க ஏதாவது ஒரு சுவிசேஷ புத்தகமோ, ஐயா எவ்வளவு ஃப்ரீடம் தராங்க, நம்ம வந்து சுவிசேஷ புத்தகம் எடுத்துட்டு போலாம், இல்லையா சின்னதா வந்து டிராக்ஸ் எடுத்துட்டு போலாம், எவ்வளவோ நம்மளுக்கு வெளிகள் இது இருக்கு. இன்னொன்னு கையில இன்னொன்னு இருக்கு, பயங்கரமானது ஒண்ணு, போன் இருக்கு. இந்த போன்ல ஒவ்வொரு நாளும் ஸ்டேட்டஸ் போடலாம். இதுலயே பாதி பேர் ரசிக்கப்படுவாங்க. ஆனா இதை நம்ம செய்யாம என்ன எப்போது இவங்க போட்டோம் இவங்களை தள்ளி விடுவோம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோமே தவிர நம்ம எப்போ அந்த ஆண்டவரை பத்தி சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கணும். கர்த்தர் இப்படி ஹல்லேலூயா அலே இப்படி சொல்லும் போது நான் முடிக்கிறேன் ஒரு 5 நிமிஷத்துல. கர்த்தர் மகிமைப்படுவதாக. அடுத்தது பாருங்க, அவள் இப்படி சொன்ன உடனே ஹல்லேலூயா, அடுத்தது அந்த வசனத்தை அவர் சொல்லும் போது அங்க 30 வாசிமா கடகடனே. பாருங்க, அவன் சொன்னவனே எல்லாம் வந்துட்டாங்க. இங்கிலேருந்து தில்லைவடங்கள்லேருந்து வந்துட்டாங்க. சொன்னவனே எல்லாருமே வந்துட்டாங்க. இங்க நம்ம சபைக்கு வந்த மாதிரி வந்துட்டாங்க. எல்லாத்தையும் போய் சொல்றாங்க, ஆண்டவர் செஞ்சாரு, நான் வந்து குடத்தை வச்சுட்டு இருந்தேன், என்னுடைய உள்ள இருக்கிற விஷயங்களை சொன்னாரு, எனக்காக வந்து அவர் பிரயாசப்பட்ட சொல்லும் போது உண்மையாக எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வரும்போது அப்போ என்ன நடக்கிறது? 39 வசனம் வாசிங்கம்மா. 4:39. நான் செய்த ஆமென் அல்லேலூயா. கையில விட்டு அளவு சொல்லுமா? பாருங்க, அந்த வார்த்தை, அந்த ஸ்திரீ விசுவாசித்தார்களாம். விசுவாசித்தனால அவங்க எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்களாம். அப்ப வந்து 41 அப்பொழுது அவருடைய ஆமென். அடுத்து 42 வாசிங்களா? ஆமென். இந்த வசனத்துல ஒரு வசனத்தை நான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை முன்வைக்கிறேன். இதுல பாருங்க, அவங்க சொல்றாங்க, உன்னுடைய விசுவாசத்தை கேட்டது மத்தாமல் அவருடைய உபதேசத்தை கண்டு நாங்கள் ரட்சிப்பு அடைஞ்சிக்கிறோம். இதுதான் முக்கியம். நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் பெருமைன்ற ஒரு விஷயம் வரவே கூடாது. அல்லேலூயா. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம குழந்தையை போலவே தான் இருக்கணும். நம்ம எவ்வளவு உயரத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போனாலும் சரி, நம்ம திரும்பி திரும்பி தன்னை தாழ்த்தணும். தன்னை தாழ்த்திக்கிறவன் உயர்த்தப்படுவான் இருக்கு. அப்ப நீங்க எத்தனை பேர் ஆத்துமாதாயம் பண்ணாலும் சரி, எவ்வளவு மினிஸ்ட்ரி இந்த சபையில பண்ணாலும் சரி, வெளியிலையும் பண்ணாலும் சரி, எல்லா கிரேஸும் ஆண்டவருக்காக தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்பயுமே நம்மளை தன்னை தாழ்த்தும் போது ஆண்டவர் இன்னும் பெருகையா நம்மளை பெருக செய்வார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இப்ப பாருங்க, நான் சொன்ன உங்களுக்கு முன்னாடி சொன்னது போலதான், உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து நன்மை செய்யறாங்க. ஆனா நம்மளுடைய கிறிஸ்டியானிட்டி, இந்த கிறிஸ்தவத்துல நம்ம எதை சேர்த்து பண்ணணும்னா, உதவியும் செய்யணும், அந்த ஆத்தும ஆதாயம் என்ற தாகமும் நம்மளுக்கு இருக்கணும். இது ரெண்டும் கனெக்ட் ஆகும் போது எல்லா மக்களும் நம்மளுடைய அண்டைக்கு வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இது ரெண்டு சேர்ந்து செய்யணும். இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸான விஷயம் நம்ம பழைய ஏற்பாடுல பார்க்கலாம். எசேக்கியேல் 3:18-19 வாசிங்களா? எசேக்கியேல் பழைய ஏற்பாடுல 3ஆம் அதிகாரம் 18-19.
எசேக்கியேல் 3:18-19 வாசிங்க சீக்கிரம், டைம் இல்லை. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 3:18-19. சொல்லுங்க அப்பா வாசிங்க. ஆமென். இந்த வசனத்தை வீட்டில் போய் நல்லா படிச்சு பாருங்க. இந்த வசனம் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் நான் கூர்ந்து படிச்சுனே தெரியும் என்ன ஷார்ட்டாக சொல்ல வருது. நான் அந்த வசனத்தில் நீங்கள் வந்து ஒருத்தர் துன்மார்க்கமாய் ஒருத்தன் பாவத்தில் வாழ்ந்தா அந்த பாவத்தை அவனுக்கு எடுத்து கூறி அவனை எப்படியாவது கத்தர் அண்டையில் திருப்பணும். நீங்கள் அப்படி திருப்படினா அந்த ரத்தத்தின் பழியை உன்னிடத்தில் கணக்கு கேட்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. அப்போ நம்ம நினைக்கிறோம், எத்தனையோ யாரோ சுவிசேஷம் சொல்கிறாங்க, எனக்கு என்ன வந்தது, எனக்கு என் குடும்பம் உண்டு, வேலை உண்டு, நான் அப்படி போகிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கடைசி காலத்தில் நம்ம விட்டு அந்த ரத்தப்பொழியை நம்ம கையிலே கேட்பாராம். அப்போ எவ்வளோ வந்து இந்த வசனம் வந்து நம்மளை வந்து ஒரு குத்துற மாதிரி இருக்கு இல்லைங்களா? இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கும் உண்மையாகவே ஆண்டவரே நம்ம இதை சொல்லணும்னு தோணுச்சு. அடுத்து 19 வசனம் வாசிங்களேன். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்றேன், இந்த வசனம் நல்லா கூர்ந்து வாசிச்சு பாருங்க வீட்டில் போய். இந்த வசனம் சொல்றதா நீங்க சொல்லிடுங்க, ஆனா மாறாதோ ஆண்டவரோட கையில் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம வசனத்தை என்னைக்கு விதைச்சா போதும், மாறுறது ஆண்டவர் விளைய செய்வார். நம்ம அப்பப்ப அவர்கள் எங்க பார்க்கிறோமோ ஒரு சத்தியத்தை சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து எனி டைம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவங்க நம்மளுக்கிட்ட பழகுவதையும் நிறுத்தி கொள்வாங்க. கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ஏசப்பா சொல்றாருன்னு நினைப்பாங்க. நம்ம எந்த சுச்சுவேஷன்ல சொல்றோம், அவங்களுக்கு ஒரு பாரமான நேரத்தில் சொல்றோமா, கஷ்டமான நேரத்தை சொல்றோமா, அப்பதான் அந்த வசனம் கனெக்ட் ஆகி அவங்களுக்கு கிரியை செய்யும். நம்ம ஆண்டவர் அப்படி சொல்லும் போது நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க உங்களோட சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லிட்டீங்க, ஆனாலும் அவங்க மாறலையா, கர்த்தரை பார்த்துக்கொள்வார். ஏன்னா நம்மளோட கணக்கை நம்ம சொல்லியாச்சு. நாளைக்கு நியாய தீர்ப்புன்னு ஒன்று வரும். அந்த நியாய தீர்ப்பில் நிற்கும் போது அவன் கையை நீட்டி இப்போ தம்பி இருக்காரு, தம்பியோட ஃப்ரெண்டு, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், தம்பியோட கிலோஷ் அந்த தம்பி நிற்கிறாரு, எழுத்தாப்புல அவன் தம்பி ஸ்கூலில் படிக்கிறான். தம்பி எழுத்தா ஆண்டவர் கேட்குறாரு, நீ வந்து உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு சுவிசேஷம் சொன்னாயா அப்படின்னு கேட்குறாரு. இமேஜின் நினச்சி பாருங்களேன். இல்லாண்டவரே கூடவே இருந்தான், ஒன்னா படித்தான், ஒன்னா உட்காந்துக்கிட்டு நாங்கள் எங்கள் அம்மா வந்து சமைச்சு கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஆனால் இதை சொல்லவே இல்லை ஆண்டவரே அப்படின்ட்டு சொன்னா நம்ம அந்த நேரத்தில் எப்படி இருக்கும், அங்கே ஸ்க்ரீனில் எல்லாம் ஓடும். அப்போ வந்து நம்ம மாட்டிக்கொள்வோம். அப்போ நம்ம ஆண்டவரை பற்றி கேட்குறாங்களோ இல்லையோ, நம்மளை அவதூறா பேசுகிறாங்களோ அவமானப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லி அவருடைய பாதையை செவைப்படுத்தணுன்ட்டு கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். பேதுரை குறித்து பேசும்போது ஒரு சின்ன இதை சொல்லி நான் முடிக்கிறேன். பேதுரு பாருங்க, நம்ம வந்து பாருங்க, அவர் அந்த பேதுரு ஐயா எத்தனையோ இடங்கள்ல வந்து அவர் 3 வாட்டி என்னது மறுதளிச்சார் இல்லைங்கய்யா, அந்த மறுதளிச்சாரு. ஆனா எப்படி வந்து அங்க இருக்கிற கூட இருக்கிறவங்களாம் பெண்மணிகள்லாம் சொல்றாங்க, அவர் குளிர்காயும் போது உன்னுடைய வார்த்தை காட்டி கொடுக்கிறதே அப்படின்னு சொல்லியது. இதை வந்து எம்டி ஜெயகன் ஐயா ஒரு மெசேஜில் சொல்லும் போது நான் கேட்டிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம் வந்துச்சுன்னா, உன் வார்த்தை காட்டி கொடுனா, அப்ப வந்து ஏசப்பா கூட 3.5 வருஷம் இருந்து ஏசப்பா மாதிரியே மாறிட்டாரு யாரு, பேதுரு. அதனாலதான் ஈஸியா அவருக்கு தெரியுது, அங்க இருக்கிற பெண்மணிகளுக்கு தெரியுது, நீயும் இயேசுவோட இருந்த மாதிரி உன் வார்த்தை காட்டி கொடுக்கறதே. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், நீ பார்த்து ஏசப்பா புள்ள மாதிரியே தெரியறியா, நம்மளை பார்க்கும் போதே தெரியணும், இங்க பாரு வரான் பாரு, இவன் வந்தாலே சரி வராதா அப்படின்னு நினைக்க கூடாது. அப்பா பார்க்க ஏசப்பா பிள்ளைப்பா, இவன் கூட பேசினா உண்மையா சுகம் கிடைக்குது, நன்மை கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது. இதை நீங்க அப்படி நம்மள நினைக்கும் போதே அவங்க வந்து கண்டிப்பா ஆண்டுக்குள்ள ரட்சிக்கப்படுவதாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதன் மூலியமாய் கர்த்தர், அப்ப நம்ம 2 வார்த்தை நம்ம 2 தலைப்புல பார்த்தோம். 1 உதவி செய்யும் தாகம், 2வது ஆத்தும ஆதாயம் செய்யும் தாகம். இந்த தாகம் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றி நம் கர்த்தருக்காக நாம் செயல்படுவோம். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஆமென்.